அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு போய் பிடிக்கலாம். ஒரு வாட்டி ஹைதராபாத்தில் கூட போய் முக்காலி பிடிச்சிட்டு வந்தாங்க. பேங்கில் திருடு போயிருச்சான் இராணுவத்தில். அவங்க இராணுவத்துலேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரே வச்சு எல்லாம் திருடு கண்டுபிடிச்சி அதை பிடிச்சிட்டாங்க. உடனே பணம் பேங்கில் போனது. இன்று நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களிடையே நடராஜன் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னதாக செய்தி ஊடகங்களில் இவரை பற்றி வந்த செய்திகள் உங்கள் பார்வைக்கு. நாங்கள் ஒரு விசித்திரமான அனுபவத்தை இன்று சந்தித்த நிறைவோடு சிட்டங்காடு கிராமத்தில் இருந்து புறப்பட்டோம். நடராஜன் தன்னை நாடி வரும் அனைவரது காணாமல் போன பொருட்களையும் எவ்வாறு கண்டுபிடித்து தருகிறார் என்பதை பற்றி பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து தனக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்க நடத்தப்படும் வினோத வழிபாடுகள் நடத்தும் கோவிலை பற்றியும், அங்கு நடு இரவில் கோவில் சிலைகள் சிரிக்கும் அதிசய சம்பவங்களை பற்றித்தான் இரண்டாவதாக பார்க்க இருக்கிறோம். எதிரிகளை தண்டிக்கும் வினோத வழிபாடுகள். நம்மால் நேரடியாக தண்டிக்க முடியாத பலம் வாய்ந்த நமது எதிரிகளை அதிரடியாக தண்டிக்க பல அமானுஷ்யமான வழிபாடுகள் ஒரு ஆலயத்தில் மக்களால் பின்பற்றப்படுகிறது என்ற செய்தி நமக்கு மிகவும் வினோதமாக தெரிந்தது. அதே ஆலயத்தில் பௌர்ணமி அன்று நடத்தப்படும் மூலமந்திர ஹோமத்தில் ஐயனார் நேரடியாக தோன்றுவார் என்ற செய்தியும், அந்த கோயில் வளாகத்தில் உள்ள குதிரை சிலைகள் இரவு நேரத்தில் சிரிக்கும் என்ற செய்தியும் நம்மை அடுத்தடுத்த ஆச்சரியத்திற்கு கொண்டு சென்றது. திருவாரூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வெள்ளக்குடி என்ற கிராமம். இங்குள்ள ஐயனார் கோயிலில்தான் சத்ருக்களை பழி தீர்க்கும் பல அமானுஷ்யமான வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஐயனார் கோயில் பகுதிக்கு சென்றவுடன் மண்டியிட்ட நிலையில் ஒரு மாடன் சிலையும், மைதானத்தின் நடுவில் 2 பெரிய குதிரை சிலைகளும் மிரட்சியாய் காட்சியளித்தது. பொதுவாக ஐயனார் கோயில்களில் உள்ள குதிரை சிலைகள் உள்முகமாக பார்ப்பது போலத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு கோயிலில்தான் குதிரை சிலைகள் வெளிப்புறம் பார்த்தவாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த கோயிலின் சிறப்பான அம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிறிது நேரத்தில் குடத்தை கவிழ்க்கச் சொன்னார். மெதுவாக குடத்தை கவிழ்த்த நமக்கு ஆச்சரியமளித்தார் சித்தர் விநாயகம். நம் கண் முன்னே ஊற்றிய தண்ணீர் காணாமல் போயிருந்தது. இந்திரஜாலத்தில் இந்த வித்தையை ஜலசம்மனம் என்று சொல்லப்படுகிறது. தேவலோகத்தில் இந்திரனுக்காக பிரகத்திலதி குரு கிளிக்காவடி ஜோதிடத்தை வைத்துத்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொன்னாராம். மேலும் விநாயகம் சித்தரும் இதே கிளிக்காவடி ஜோதிடத்தின் முறைப்படிதான் ஜோதிடம் கூறுவதாகவும், இதனால் நிறைய நபர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருப்பதாகவும் பகிர்ந்து கொண்டார். கிளிக்காவடி ஜோதிடத்தின் மூலம்
நமது எதிர்கால பலன்களை அறிய தம்மிடம் வருபவர்களிடம் இவர் எந்த விவரமும் கேட்பதில்லையாம். வந்தவர்களை அமர வைத்து வெற்றிலை பாக்கு கற்பூரம் காணிக்கை வைத்து அவர்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வந்தவர்கள் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று துல்லியமாக சொல்லிவிடுவாராம். கிளிகாவடி ஜோதிடத்தின் மூலம் சில நுணுக்க முறைகளை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பிரசன்னம் பார்க்கும் பொழுது காவடி வலதுபுறம் சுற்றினால் வந்தவர்கள் சுபகாரியங்களை பற்றி கேட்க வந்ததாக அர்த்தமாம். இடதுபுறமாக சுற்றினால் வந்தவர்கள் ஏதோ கெட்ட காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் என கூறுகிறார் சித்தர் விநாயகம். கிளிகாவடி ஜோதிடத்தின் மேல் யாராவது சந்தேகத்துடன் வந்தால் அதை கூட கண்டுபிடித்து விட முடியுமா? கிளிகாவடி ஜோதிடத்தின் மூலம் ஒருவரது பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதும் அங்கேயே சொல்லப்படுகிறது. இந்திரஜாலத்தின் மூலம் பலவிதமான வித்தைகளை செய்து காட்ட முடியும் என்றாலும் நேரம் கருதி சில முக்கியமான வித்தைகளை மட்டும் நமக்கு செய்து காட்டினார் விநாயகம் சித்தர். இந்திரஜாலத்தில் சில சக்தி வாய்ந்த பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்யும் போது அங்குள்ள சில பொருட்கள் தானாக மேலே எழும்பி அந்திரத்தில் மிதந்தால் அந்த குறிப்பிட்ட தெய்வம் அங்கு வந்ததாக அர்த்தமாம். தன் பூஜை அறையில் அமர்ந்த சித்தர் விநாயகம் ஒரு எலுமிச்சை பழம் மீது பூக்களை தூவி நீண்ட நேரம் சில குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரித்தார். நேரம் சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து மந்திரங்களை உபயோகித்துக் கொண்டு எலுமிச்சை பழத்தின் மீது பூக்களை போட்டுக்கொண்டே இருந்தார். குறிப்பிட்ட நேரம் கடந்தவுடன் அவர் முன்னே இருந்த எலுமிச்சை பழம் மேலே எழும்பியது. சிறிது நேரம் அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த எலுமிச்சை பழம் மீண்டும் தரைக்கு வந்தது. சித்தர் விநாயகம் தான் கற்று வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த இந்திரஜாலம் என்ற வித்தையை பயன்படுத்தி பலவிதமான ஆச்சரியங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டினாலும் கூட இந்த வித்தையின் பிரதான நிகழ்வாக கருதப்படும் கயிறை பாம்பாக மாற்றிக் காட்டும் நிகழ்வை காண நாம் தயாராக இருந்தோம். மிகவும் அமானுஷ்யம் வாய்ந்த அந்த நிகழ்வை செய்து காட்டுவதற்கு முன்பு ஒரு முக்கியமான ஹோமத்தை செய்துவிட்டு வருவதாக சொன்னார் சித்தர் விநாயகம். அந்த சிறிய இடைவெளியில் அவரை பார்க்க வந்த ஆட்கள் தங்கள் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் கர்னூல் பகுதியில் இவரை விட சிறந்த ஆன்மீகவாதியை தான் பார்த்ததில்லை என்ற ரீதியில் சித்தர் விநாயகத்தை பற்றி கூறினார் பாட்ஷா. கயிற்றை பாம்பாக மாற்றிக் காட்டும் அந்த அதிசய அமானுஷ்யத்தை காணும் ஆவலுடன் நாம் காத்திருந்தோம்.